ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மலேசியன் தமிழ் படமா ரிலீஸ் ஆயிருக்க மிருக சீரிசம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூடி போறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சில சம்பவங்களும் நடக்குது. அதை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா நம்மளால பெருசா கண்டுக்கவே மாட்டுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கும் அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பேய் ஓட்டுறவரை கூட்டிட்டு வராங்க. அதுல அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தவங்களும் வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னா இந்த ஸ்டோரி பிளாட் தான் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட் தான் இவங்க டிராவல் ஆயிருக்காங்க. ஆனா அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல தரமா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், இல்ல அந்த பேய் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் இவங்க 3 பேர் கேரக்டருமே நல்லா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஒரு ஹாரர் காமெடி படம்னா அதுல ரொம்ப முக்கியமே காமெடி போர்ஷன்ஸ் தான். அது எல்லாமே தத்ரூபமா ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல பிசுறு தட்டவும் தான் செய்யுது. அதே மாதிரி தான் ஹாரர் போர்ஷன்ஸும். இந்த படத்துல ஹாரர் போர்ஷன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சில இடத்துல பிசுறு தட்ட தான் செய்யும். ஆனா ஓரளவு தெளிவா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க பண்ணியிருக்க வேலையை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா நமக்கு எங்கேயுமே லேக் இல்லாம ஓரளவு காமெடியை வச்சு ஒப்பேத்தி அங்கங்க ஹாரர் போர்ஷன் கொடுத்து மொத்தத்துல பார்த்து முடிக்கும் போது நல்ல படம் பார்த்த ஃபீலா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.